மேக்ஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ 10ஆம் வகுப்பு கணிதத்தில் 2ஆம் பாடத்தில் பயிற்சி 2.7 4வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். x+6 x+12 மற்றும் x+15 என்பன ஒரு பெருக்கு தொடர்ச்சியான 3 உறுப்புகளில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருக்கு தொடர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொடர்ச்சியான 3 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. அதாவது T1 T2 T3 இருக்கலாம், அல்லது T4 T5 T6 இருக்கலாம். எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது என்னென்ன பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா என்னன்னா பெருக்கு விகிதங்கள் சமமா இருக்கும். பெருக்கு விகிதம் என்னன்னா R1 கண்டுபிடி ஃபார்முலா என்னன்னா T2/T1. அப்ப T2 இதை T1 வச்சுக்கலாம், இதை T2 வச்சுக்கலாம், இதை T3 வச்சுக்கோம். அப்ப T2 என்னன்னா x+12 பை T1 என்னன்னா முதல் உறுப்பு x+6. இதான் என்னன்னா R1. அது மாதிரி R2 கண்டுபிடிப்போம். R2க்கு ஃபார்முலா இருந்தா T3/T2. T3 மூன்றாவது உறுப்பு x+15 பை T2 இரண்டாவது உறுப்பு x+12. இதான் என்னன்னா R2. இது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இது பெருக்கு தொடர் வரிசையா இருந்தா என்ன இருக்குன்னா அந்த பெருக்கு விகிதங்கள் சமமா இருக்கும். அப்ப R1 என்ன இருக்குன்னா R2 இருக்கும். அதனாலதான் இதை பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்ல முடியும். அப்ப R1 இந்த இடத்துல R1 ஆன்சர் எழுதிக்கணும், இங்க R2 ஆன்சர். R1 x+12 பை x+6 is equal to R2 x+15 by x+12. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடினா எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அதனால எக்ஸ் கண்டுபிடி. அதுக்கு என்ன பண்ணோம்னா இதை இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம், இதை இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். இப்போ இருக்கிறப்ப இங்கே என்ன இருக்குன்னா x+12, இது என்னன்னா x+12. அப்ப x+12 இன்ட்டு x+12 is equal to இது இங்கே குறுக்கு பெருக்கல். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா x+15 இருக்கு, அதோட x+6 பெருக்கிறோம். இங்க பெருக்கிறப்ப இங்க வந்துடும். இதுக்கப்புறம் இதை ரெண்டு விதமா போடலாம். a இன்ட்டு ஏன்னா a² மாடல்ல போட்டு a+b² ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம், அல்லது டைரக்டா x எடுத்தும் பெருக்கிக்கலாம். எப்படி போட்டாலும் a+b² போட்டோம்னாலும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணா அதை விரிவுபடுத்தி தான் எழுதணும். a² + 2ab + b² விரிவுபடுத்தி சிம்பிளிஃபை பண்ணி தான். அதனால நம்ம சாதா பெருக்கல இந்த x எடுத்துட்டு இதையும் பெருக்கலாம், இதையும் பெருக்கணும். அப்ப x இன்ட்டு x² x இன்ட்டு 12 12x. அது மாதிரி இந்த 12 எடுத்துட்டு இந்த எக்ஸையும் பெருக்கணும், இந்த 12ஐயும் பெருக்கணும். 12 இன்ட்டு x 12x, 12 பெருக்கணும்னா 144. 12 140. அதே மாதிரி தான் இங்கேயும் ஈக்குவல் டு இந்த x எடுத்துட்டு இந்த எக்ஸையும் பெருக்கணும், இந்த ஆரையும் பெருக்கணும். அப்ப x இன்ட்டு x x இன்ட்டு 6 அது மாதிரி இந்த 15 எடுத்துட்டு இந்த எக்ஸையும் பெருக்கணும், இந்த ஆரையும் பெருக்கணும். 15 இன்ட்டு x 15x, 15 இன்ட்டு 6 90. நமக்கு தேவை எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அதனால இது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுரும். அல்ல அதுக்குள்ளாட்டி கொஞ்சம் சுருக்கிக்குவோம். இப்போ இங்க என்ன இருக்குன்னா x², இங்க ஒரு 12x, இங்க ஒரு 12x. அப்ப கூட்டினோம்னா 24x பிளஸ் இந்த 144 இஸ் ஈக்குவல் டு x². இங்க ஒரு 6x, இங்க ஒரு 15x கூட்டினோம்னா பிளஸ் 21x பிளஸ் இந்த 90. இது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். இப்போ கொண்டு போயிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா x² + 24x + 144. இந்த பிளஸ் x² லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் x² ஆகிடும். இந்த பிளஸ் 21x இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 21x. இந்த பிளஸ் 90 இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 90. அப்ப இந்த ஈக்குவல் டு எழுதி இப்ப எல்லாமே இங்கிட்டு கொண்டு வந்தாச்சு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு எதுவுமே இருக்காது, அதனால என்னன்னு போட்டுக்கணும் 0 அப்படின்னு போட்டுக்கணும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது. இங்க ஒரு பிளஸ் x² மைனஸ் x² கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்குன்னா 24x, இங்க மைனஸ் 21x. இப்ப 24xல 21x கழிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா 3x இருக்கும். அடுத்து கான்ஸ்டன்ட் இங்க ஒரு 144, இங்க ஒரு 90. 144ல 90 கழிச்சிட்டோம், ஏன்னா இது பிளஸ் இது மைனஸ். அப்ப பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணா பெரியன் சிறியனு கழித்து பெரியன் குறியன். அப்ப 144ல 90 கழிச்சிட்டோம்னா 54, பெரியனின் குறி பிளஸ்னால பிளஸ் 54.
ஈக்குவல் டு 0. நமக்கு தேவை எக்ஸோட மதிப்பு. இந்த பிளஸ் 54 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா என்ன ஆகும்னா -54. இப்போ நமக்கு தேவை எக்ஸ். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 3x இருக்கு. இப்போ இந்த 3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். 3x எதில் இருக்குன்னா பெருக்கல் இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா வகுத்தலாம் மாறும். அப்போ -54/3. இப்போ இதை வந்து 3 இப்போ அடிச்சோம்னா 1 3 3 மீதி 2 24 8 3 24. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து -18. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து -18. தேங்க்ஸ்.